Hi guys, welcome to Facts and Stories. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா ட்ரையாங்கிள் அட்லாண்டிக் ஓஷன் ஏரியால இருக்கிற மியாமி, போர்ட்டோரிக்கோ அண்ட் பெர்முடாவை கனெக்ட் பண்ணா ஒரு முக்கோணம் கிடைக்கும். அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த ஏரியா ஒரு 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸா கவர் பண்ணுது. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை பத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு. அதாவது ஏலியன் சப்டக்ஷன் அப்படின்றாங்க, தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் அட்லாண்டிஸ், கேட்வே டு அதர் யூனிவர்ஸ் அப்படின்னு அந்த ஏரியாவை பத்தி ஏகப்பட்ட மர்மங்கள் சொல்றாங்க. அந்த சைடா போற கப்பல், விமானம் எல்லாமே மாயமா மறையுது. சோ உண்மையிலே பெர்முடா ட்ரையாங்கிள்ல என்ன இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இத ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவரு கிறிஸ்டோபர் கொலம்பஸ். பிட்வீன் செப்டம்பர் டு அக்டோபர் 1492ல அவர் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெர்முடா வளைகுடாவை கிராஸ் பண்ணும்போது அவங்க டிராவல் பண்ண கப்பலோட காம்பஸ் சரியா வேலை செய்யாம போகுது. அண்ட் ரொம்ப மர்மமா கரும் மேகமும் மின்னல் வெட்டும் பயங்கரமா இருந்திருக்கு. மேலும் கடல் கொந்தளிப்பு வேற ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு. ஒரு சமயம் ஒரு நெருப்பு பந்து வானத்துல இருந்து கடலை விழுகிறதெல்லாம் பார்த்திருக்காங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் தெரிய வந்ததே ஒரு அமெரிக்கன் ஆதர் வின்சென்ட் கேடிஸ் மூலமா தான். 1964ல அவர் தான் இந்த ஏரியால இருந்து நிறைய ஷிப்ஸ் அண்ட் பிளேன்ஸ் மாயமா மறைஞ்சிருக்குன்னு அர்கோசி மேகசின்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாரு. அதுல இருந்து தான் பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்டரி ஃபேமஸ் ஆகுது. அதாவது 1946ல இருந்து 1991க்குள்ள 1000க்கு மேலான கப்பல் அண்ட் பிளேன்ஸ் காணாம போயிருக்கு. சரி, அவ்வளவு தூரம் எதுக்கு நம்ம போகணும்? கடைசி ஒரு 100 வருஷத்துல டைம் மேகசின் ரிப்போர்ட் பண்ணதை மட்டும் நம்ம பார்ப்போம். So 4th March 1980ல USS சைக்ளாப்ஸ் நேவி ஆயில் டேங்கர் கப்பல் பார்படோஸ்ன்ற ஊரோட வடக்கு சைடுல இருந்து கடக்கும் போது மர்மமான முறையில இந்த கப்பல் மறைஞ்சு போயிடுது. இன்ஃபேக்ட் அந்த கப்பலோட கேப்டனோ இல்லாட்டி க்ரூ மெம்பர்ஸோ யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததா சொல்லவே இல்லை. அதே மாதிரி 28 டிசம்பர் 1948ல டக்லஸ் டகோட்டா DC-3ன்னு 26 பேசஞ்சரோட புளோரிடால இருந்து போய்கிட்டு இருந்த பிளைட் கரெக்டா 80 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து அந்த ஏரியால இருந்து காணாம போகுது. அக்டோபர் 1951ல சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு US நேவி ஷிப் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை கடக்கும் போது காணாம போகுது. இந்த கப்பலுக்கும் என்ன ஆச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா கரெக்டா 1955ல இந்த கப்பலோட லைஃப் வெஸ்ட் மட்டும் புளோரிடா கடல் ஓரமா கிடைக்குது. டிசம்பர் 22, 1967 ஒரு 23 அடி நீளமுள்ள விச்கிராஃப்ட் கேபின் க்ரூசர் போட். அவ்வளவு சீக்கிரமா மூழ்கக்கூடிய போட் இல்ல இது. இந்த போட்டை டான் புராக்னு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான செயலர் தான் ஓட்டுறாரு. இன்ஃபேக்ட் இந்த போட்டோட டெக்னிக்கல் பில்டப் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டேஷன் டிவைஸ் உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ தட் இந்த போட் அவ்வளவு சீக்கிரமா சிங்க் ஆகாது. சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செயலர் கோஸ்ட் கார்டுக்கு கால் பண்றாரு. எது மேலயோ நாங்க இடிச்சிட்டோம், சோ ப்ளீஸ் சீக்கிரம் வந்து எங்களை ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் அந்த கால்ல கொஞ்சம் கூட பயமோ இல்ல அதிர்ச்சியோடயோ பேசவே இல்லை. கோஸ்ட் கார்டு அந்த லொகேஷனுக்கு போய் பாக்குறாங்க. அந்த போட்ல இருந்த 2 பேசஞ்சர்ஸ் அண்ட் போட்டை எங்கேயுமே காணும். கோஸ்ட் கார்டுக்கு இது ரொம்ப மர்மமா இருக்கு. 19 டிசம்பர் 1945 ஃபிளைட் 19 5 US ஏர்ஃபோர்ஸ் பிளேன்ஸ் TDM அவெஞ்சர் டொர்பிடோ பாம்பர்ஸ் புளோரிடால இருந்து கிளம்பி போறாங்க அவங்களுடைய நார்மல் ட்ரைனிங்காக. இந்த ஃபிளைட் அந்த டைம்ல அயன் பேர்டுன்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பாடியும் அவ்வளவு சீக்கிரமா இந்த ஃபைட்டர் பிளேனை வீழ்த்த முடியாது. சோ இந்த 5 பிளேன்ல மொத்தம் 14 பேரு பிளஸ் அவங்களோட இன்ஸ்ட்ரக்டர் லெப்டினன்ட் சார்லஸ் டெய்லரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ட்ரைனிங் போறாங்க. அப்படி போகும்போது எந்த சைடு மேற்கு எங்களால கண்டுபிடிக்க முடியல, எங்களுடைய காம்பஸ் தப்பான டைரக்ஷன் காமிக்குது, ரொம்ப விசித்திரமா இருக்கு, சுத்திலும் ஒரே வெள்ளையா இருக்கு, கடல் எது மேகம் எதுன்னு எங்களால சொல்லவே முடியலன்னு அந்த லெப்டினன்ட் ரேடியோ ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த 5 பாம்பர் பிளைட்ஸும் காணாம போயிடுச்சு. சோ ரெஸ்கியூ பிளைட் அனுப்புறாங்க அண்ட் அந்த ரெஸ்கியூ பிளைட்டும் காணாம போகுது. ரொம்ப ரீசெண்டா SS எல் ஃபரோன்னு ஒரு கார்கோ ஷிப் பெர்முடா ட்ரையாங்கிள்ல சேல் ஆகிட்டு இருக்கும் போது காணா போகுது. அதே மாதிரி 2017ல டர்கிஷ் ஏர்லைன்ஸ் பிளைட் TK-183 பெர்முடா ட்ரையாங்கிள் மேல பறக்கும் போது அவங்களோட ஏவியேஷன் சிஸ்டம்ல மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் ஆகுது. பட் சேஃப்லி பைலட்ஸ் இமிடியேட்டா ஃளைட்டை டைவர்ட் பண்ணதுனால எந்த ஒரு உயிர் சேதமும் ஆகல. கடைசியா 4 பேர் உள்ள ஃபேமிலி பிரைவேட் ஜெட் MU-2B ஏர்கிராஃப்ட்ல 24,000 அடி உயரத்துல பறக்கும் போது காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியவே இல்லை. இப்படி பெர்முடா ட்ரையாங்கிள் இருந்து நிறைய ஃளைட் அண்ட் ஷிப்ஸ் காணாம போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா பேசிக்காவே பெர்முடா ட்ரையாங்கிள் ரொம்ப ஆபத்தான இடம். அதாவது ரொம்ப கடுமையான சூறாவளி பிளஸ் வெப்பமண்டல புயல்கள் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து பெர்முடா ட்ரையாங்கிளை சுத்தி தான் உருவாகுது. சோ பெர்முடா ட்ரையாங்கிளோட வெதர் கண்டிஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்ப வேணும்னாலும் அங்க நீர் சூழலோ ஒரு புயலோ உருவாகலாம். பொதுவாகவே கடல் கொந்தளிப்பு ரொம்ப ஜாஸ்தி.
ஜாஸ்தி. அடுத்ததா மேக்னெட்டிக் போல்ஸ், அதாவது ஈர்ப்பு சக்தி. பெர்முடா ட்ரையாங்கிள் இயற்கையாகவே காந்த ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி. இங்கதான் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் நார்த் மீட் ஆகுது. இதுதான் காம்பஸ், ரேடியோ, நேவிகேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ்ல கோளாறை ஏற்படுத்துவதற்கான காரணம். அது மட்டும் இல்லாம புயல் அடிக்கும் போது எக்ஸ்ட்ரீம் லைட்டனிங்கும் அடுத்த காரணம். இப்படிதான் பிளைட் நேவிகேஷன் சிஸ்டம்ல ஃபெயிலியர் ஆகுது. அதே மாதிரி மூணாவதா பாத்தீங்கன்னா மீத்தேன் பபிள்ஸ். மீத்தேன் வந்து பாக்கெட்ஸ் ஆஃப் கேஸ் இல்லாட்டி சாலிட்ஸ் ஆஃப் ஹைட்ரேட்ஸா ரிலீஸ் ஆகலாம். சோ இந்த மீத்தேன் கேசஸ் கடலோட சர்ஃபேஸுக்கு வரும்போது போட்ஸ் ஈஸியா நிலைக்குலைய வைக்கும். சில நேரத்துல இந்த மீத்தேன் கேஸ் பபிள்ஸ் ஃப்ளேமபிளா கூட இருக்கும். அண்ட் மீத்தேன் கேசஸ் வெளியாகும் போது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஏற்படும். அப்படி ஆகும்போது அந்த போட் அண்ட் பிளைட்ஸோட நேவிகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகும். பிளஸ் மீத்தேனுக்கு திக் ஃபாக் கிரியேட் பண்ற அளவுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் செய்யவும் முடியும் அப்படின்னு மெரைன் பயாலஜிஸ்ட் மீத்தேன் ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது அட்லாண்டிஸ், தி லாஸ்ட் சிட்டி. அட்லாண்டிஸ பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அட்லாண்டிஸ்னு ஒரு நகரம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ல இருந்ததா பிளாட்டோன்ற ஒரு வேதாந்தி சொல்லி இருக்கிறாரு. அதாவது அவங்க இன்னைக்கு நம்ம இருக்கிற டெக்னாலஜியை விட அவங்க அப்பவே ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க. இவங்களோட நகரம் கடலுக்கு அடியில மூழ்கி போச்சு. ஆனா அந்த நகரத்து மக்கள் கடலுக்கு அடியில இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லி இருந்தாரு. அதே மாதிரி 1970ஸ்ல சார்லஸ் பெட்லிட்ஸ்னு ஒரு ரைட்டரும் இது உண்மை, அட்லாண்டிஸ் நகரம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு அடியில தான் இருக்கு, அவங்களோட வெப்பன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு, அதனால அந்த சைடு போகிற கப்பல் அண்ட் பிளைட்ஸ் மேல தாக்குதுன்னு பிளாட்டோ சொன்ன மாதிரியே இவரும் சொல்லி இருக்கிறாரு. அஞ்சாவதா வேற்று கிரக மனிதர்கள், ஏலியன்ஸ். நிறைய பேர் ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. சில பேர் யுஎஸ் பஹாமாஸ்ல சீக்கிரட்டா ஒரு ஏலியன் ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு அண்டர் வாட்டர் ஏரியா 51 சொல்றாங்க. இன் அக்டோபர் 2014 கார்னிவல் க்ரூஸ் ஷிப்னு ஒரு ஹாலிடே க்ரூஸ் பேசஞ்சர்ஸ் யூஎஃப்ஓ பார்த்ததா சொல்றாங்க. கேட்வே டு அதர் யூனிவர்ஸ், பிற பிரபஞ்சத்திற்கான நுழைவாயில்னு சொல்றாங்க. அதாவது சயின்டிபிக் டேர்ம்ல சொல்லணும்னா பிளாக் ஹோல் மாதிரி. 1970ஸ்ல ப்ரூஸ் ஜெர்னான்னு ஒரு பைலட் எப்படி அவர் ஃபிளைட்டும் அவரும் உயிர் தப்பினார்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் பெர்முடா ட்ரையாங்கிள் மேல பறக்கும்போது ஒரு விதமான எலக்ட்ரானிக் ஃபாக் உருவானதாகவும் அதுல அவர் மாட்டிக்கிட்டதாகவும் 3 நிமிஷத்துக்கு அவர் ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே வேலை செய்யாம அவரோட ரேடியோவும் வேலை செய்யாம அவர் மியாமிக்கு மேல ஆல்ரெடி பறந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. பிகாஸ் யூசுவலி 90 நிமிஷம் ஆக வேண்டிய பயணம் 40 நிமிஷத்திலேயே முடிஞ்சிருக்கு. முதல் 3 தியரிஸ் ஆவது சயின்டிபிக்கா நம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி 3 தியரிஸ் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு பிஸியஸ்ட் ரூட்டா தான் இருக்கு. இன்னைக்கும் நிறைய கார்கோ ஷிப்ஸ், பேசஞ்சர் க்ரூஸ், டக் போட்ஸ், கோஸ்ட் கார்டு ஃபிளைட்ஸ் அந்த ஏரியால டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இயற்கை தாயோட கோபத்துக்கு யார் வேணும்னாலும் பலியாகலாம். ஆனா கண்டிப்பா அந்த ஏரியால ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குதா இல்லையான்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே சொல்ல முடியல. சோ பெர்முடா ட்ரையாங்கிள்ல ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கிறதா நான் நம்புறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.